எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது என்ன? சூழ்நிலையா? விதியா? இல்லை நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸா? அப்படின்னா எது நல்ல டெசிஷன், எது கெட்ட டெசிஷன்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி நல்ல டெசிஷன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறது? பார்த்துருவோம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான படத்துலேருந்தே உதாரணமாக வச்சு ஆரம்பிப்போம். படையப்பா. அந்த படத்தில் தன்னோட தம்பி முறை, அதாவது மணிவண்ணன் சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டதுனால எதுக்கு வீட்டை பிரிக்கணும் அப்படிங்கன்னு வீட்டையே அவருக்கு விட்டு கொடுத்துட்டு குடும்பத்தோட நடுத்தருவுக்கு வந்துடுவார் சிவாஜி. அவர் அந்த முடிவு எடுத்ததுனால தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. அதுதான் கதையை அடுத்த கட்டத்துக்கே எடுத்துகிட்டு போகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாண்டவர் பூமி. அந்த படத்தில் ராஜ்கிரண் தம்பி ரஞ்சித் அவர் ஆத்திரத்தில் தங்கையும் தங்க புருஷனையும் வெட்டுறதுனால அவங்க வாழ்க்கையே திசை மாறிடுது. அந்த தப்பான முடிவில் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். இந்த தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கும்போது ஏதாச்சும் வார்னிங் சைன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு ஒரு சுச்சுவேஷனில் அதே படையப்பா படத்தில் படையப்பா பத்திரத்தை சைன் பண்ண போவார். போகும்போது மரம் விழுந்துடும் ஃபஸ்ட்டு. அடுத்த வாட்டி காற்றடிச்சு ஹாலில் இருக்கிற சிவாஜி படத்தையே சாய்ச்சிரும். பத்திரம் பதிய மாட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி வார்னிங் சிக்னல்லாம் நமக்கு கிடைக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் வாசப்படி தடுக்கும். உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த கதவு சாத்துறது கேட்கவே கேட்காது. சம்டைம்ஸ் கதவே கண்ணுக்கு தெரியாது. படையப்பா சிவாஜி மாதிரி, பாண்டவர் பூமி ரஞ்சித் மாதிரி பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறது. அது ஒரு விதம். ஆனால் பெரிய மிஸ்டேக்ஸ் மட்டுமா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை குறுக்குது? சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சிலது, பரவாயில்ல சார் இது போதும் சார் அப்படின்னு சிலது செட்டில் பண்ணி பண்ணுறது, இந்த ஒரு வாட்டி தானே சார் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும், சார் என் ஹெல்த்து முன்ன மாதிரி இல்லை சார், என் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குறியிடுச்சு சார், இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், முன்ன மாதிரி எனர்ஜி எனக்கு இல்லை சார், இந்த வேலையே எனக்கு ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்குது சார், இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சார், மணி ரொம்ப டைட்டாக இருக்குது சார். இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம இந்த மாதிரி எடுக்கிற இந்த சின்ன சின்ன டிசிஷன்ஸ்லாம் ஒரு டெசிஷன் மாதிரியே நமக்கு தெரியாது. சரி சார், இதெல்லாம் நீங்கள் படத்தில் சொல்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில் ஏதாவது உதாரணம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. பிஸ்னஸ் உலகத்துலேருந்தே ஆரம்பிப்போம். சரி, பிஸ்னஸ் உலகத்தில் ஸ்ட்ரீமிங்க்கு முந்தின காலத்துக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு முன்னாடி, யூடியூபுக்கு முன்னாடி. ஃப்ரைடே நைட் என்டர்டெயின்மெண்ட்னாலே அமெரிக்காவில் ஒன்று தான். நேராக ஒரு வீடியோ ஸ்டோருக்கு போவீங்க, ரெண்டல் ஸ்டோர். அங்கே நிறைய டிவிடி வச்சுருப்பானுங்க. ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 1 2 3 படம் எடுத்துருப்பீங்க. வீட்டுக்கு வருவீங்க, சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் 2 3 நாள் கழித்து திருப்பி கொடுத்துருவீங்க. தப்பி தவிர நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க, லேட் ஃபீ போட்டுருவான். அந்த லேட் ஃபீ கொஞ்சம் நஞ்ச ஃபீ இல்லை, நிறையவே ஹெஃப்டியான ஒரு ஃபீ. இந்த ஒரு ஃபீயை வச்சே அந்த கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அந்த கம்பெனி வேறு யாரும் இல்லை, பிளாக் பஸ்டர். கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பீக்கில் அவங்கக்கிட்ட வந்து 9000 ஸ்டோர்ஸ் வேர்ல்டு வைடு இருந்தது. கிட்டத்தட்ட $6 billion இன் ஆனுவல் ரெவென்யூ. அப்போவே லேட் ஃபீ வச்சு மட்டுமே அவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணான்னா பார்த்துங்களேன். பிளாக் பஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் மட்டும் இல்லை, நம்ம தாண்டா இந்த ராஜா, இந்த காட்டுக்கே நம்ம தான் ராஜான்னு உட்காந்துருந்தாங்க. 2000 வந்தது, 2000 இயர். அப்போ இந்த 2 ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐடியா ஒன்று தோணுச்சு. எதுக்கு மக்கள் ஸ்டோருக்கு வரணும், பேசாமல் மூவிஸை நேராக வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டா என்ன? அவங்க அதை பார்த்துட்டு திருப்பியும் நமக்கு ஒரு ஃபீயை ஒரு இதில் ஒரு ஆன்வலப்பில் போட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம ரேட் ஃபீலாம் வாங்கவே வேண்டாம் அப்படின்னு. ஸோ இவங்க நேராக போய் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணி, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, எங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள், $50 million கொடுத்தா போதும், நாங்கள் இந்த கம்பெனியை செயல்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. பிளாக் பஸ்டர் செட் நோ. அவங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நம்ம மாடல் சேஃப், உலகம் மாற போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை லாக் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸு அடாப்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீமிங் உள்ளே வந்துடுது. எல்லோரும் வீட்டிலேருந்தே உட்காந்து அவன் நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை பார்த்துட்ருக்கான் க்ளவுடில். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் ஒர்த் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். பிளாக் பஸ்டர் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணி 2010 காணாமல் போயிடுச்சு. அந்த $50 million ஸ்மால் ஐடியா became once in a generation company. That's the cost of walking through the wrong door. அந்த டெசிஷன் காஸ்ட் பிளாக் பஸ்டர். இன்றைக்கி பிளாக் பஸ்டர் இல்லவே இல்லை. சரி, நீங்கள் நினைக்கலாம், சார் அது பிஸ்னஸ்ஸு, அது பெரிய கம்பெனி, பெரிய பணம், அதை வந்து உதாரணமாக காட்டுறீங்களேன்னு. பட் இந்த மாதிரி டெசிஷன் நம்ம வாழ்க்கையிலே நடக்கலையா என்ன? வேறு படிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், ஏன் நம்மளோட ஓன் ஹெல்த்தாக கூடவே இருக்கட்டுமே, நம்ம பணமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி டெசிஷனில் நம்ம மாட்டிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூப்பிட் அப்படிங்கிற அர்த்தம், நம்ம முட்டாள் இல்லை, ஆனால் அது ஒரு மிஸ்கிளாசிஃபிகேஷன். நம்ம வந்து சம்டைம்ஸ் அதை பார்க்குற லென்ஸு தப்பு, அவ்வளோதான். சம்டைம்ஸ் சொந்த காசுலேயே நம்ம சூனியம் வச்சுக்கிறோம். இதுக்கு உதாரணம் நம்ம ஓபிஎஸ்.
அவருக்கு கிடைக்க வேண்டிய முதல் மந்திரி போஸ்ட்டை இபிஎஸ்க்கு விட்டு கொடுத்துட்டு தான் தாராளமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கடைசியில் உண்ணாவிரதம் இருந்து போராடி கடைசியில் ஒன்றுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு. பதவியும் கைவிட்டு போச்சு, கட்சியும் கைவிட்டு போயிடுச்சு, சின்னமும் கைவிட்டு போயிடுச்சு. சம்டைம்ஸ் நல்ல எண்ணத்தில் எடுக்கிற டெசிஷன்ஸ் கூட எதிர்மறையாகிறது உண்டு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்தோட நாட்டோட மிகப்பெரிய பதவி பிரதம மந்திரியே தியாகம் பண்ண கர்ம வீரர் காமராஜர் கதை எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி அவர் எடுத்த டெசிஷன் இந்தியாவுடைய ட்ரெஜெக்டரியே மாற்றிடுச்சு. அவர் இருந்திருந்தா இந்தியா என்றைக்கோ வளர்ச்சி பாதையில் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். சரி, அப்போ என்ன தான் பண்ணலாம்? திங்க் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் அ லாங் ஹால்வே. ஒரு பெரிய ஹால்வேல உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அந்த ஹால்வேல நிறைய டோர் இருக்குது. ஆனால் எல்லா டோரும் சேம் கிடையாது. சில டோர் வந்து ஹோட்டல் டோர் மாதிரி. உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவீங்க, எட்டி பார்ப்பீங்க, அந்த டோர் பிடிக்கலையா, ரூமை மாற்றி விடுப்பா அப்படின்னு வெளியே வந்துடுவீங்க. இதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, பர்மனெண்ட்டாக எந்த டேமேஜும் கிடையாது. ஆனால் வேறு சில டோர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதெல்லாம் ஜெயில் கதவு. நீங்கள் உள்ளே போய் எட்டி பார்க்குறேன் பெரியன்னு உள்ளே கிடுகிடுன்னு உள்ளே போய் கதவு சாத்திக்கிச்சுன்னா ஹேண்டில் போயிடும். அப்புறம் வந்து கம்பி எண்ண வேண்டி தான். யூஆர் நாட் டிசைடிங் எனிமோர். அப்புறம் அதோடைய பின்விளைவுகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம ஓபிஎஸ் உடைய எக்ஸாம்பிள் சொன்னோம். இதுதான் அடல்ட் டைப்போட ட்ராஜடி. நம்ம என்ன பண்ணுறோம், விறுவிறுன்னு ஜெயில் டோருக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ஐயோ கதவு சாத்திக்கிச்சேன்னு சொல்லிடுறோம். ஹோட்டல் டோர் முன்னால் நின்று ரொம்ப நேரமாக யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு க்ளீனாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதனால் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் தரப்போகிறேன் டு ஹேண்டில் ஆல் டெசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ஓகே, இந்த சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு DOOR ஃப்ரேம் ஒர்க். ஓகேயா? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் இந்த 4 டோருக்குள்ளே தான் போகும். நம்பர் 1 டெய்லி நாய்ஸ் டோர். ஓகே, அடுத்தது ஆன்கோயிங் பேட்டர்ன் டோர். அடுத்தது இன்னொரு ஒன் வே டோர். அடுத்தது ரிவர்சிபிள் டோர். இப்போ நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னோடய சிஸ்டம் இந்த டெசிஷனை ரிமெம்பர் பண்ணுமா? எவ்ரி டைம் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, அதாவது உங்கள் பாடி, உங்கள் மணி, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்கள் ரெப்புடேஷன், இந்த 4ம் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ சிஸ்டம்னு பார்க்கும்போது எனிதிங் இன் யுவர் லைஃப் தட் டஸ் நாட் ரீசெட் டுமாரோ. இந்த டெசிஷன் எடுத்ததுனால ஏதாவது ஒன்று ரீசெட் ஆகுமா? அதாவது உங்கள் உடம்புலேருந்து ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? உங்கள் பணத்துலையோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ, உங்களுடைய ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ்லேயோ. அதை வச்சு தான் நீங்கள் எல்லா டெசிஷனையும் எடுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு என்ன கேட்டுக்க வேண்டிய கேள்வினா, நான் இந்த டெசிஷன் எடுக்கும்போது இந்த சிஸ்டம் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுமா? சிஸ்டம்ங்கிறது நான் என்ன சொன்னேன் முன்னாலேயே, பாடி, ரிலேஷன்ஷிப்ஸு, மணி, என்னோடய ஆப்ஷன்ஸ். என் பாடி இதுக்கு அடாப்ட் ஆகுமா? என்னோடய பண சிச்சுவேஷன் இதனால் சேஞ்ச் ஆகுமா? என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் இதனால் முன்னால் போகுமா, இல்லை இதனால் பின்விளைவுகள் ஏற்படுமா? எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு லாக் ஆகுதா, இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை உண்டு பண்ணுதா? இஃப் த ஆன்சர் இஸ் நோ, எல்லாத்துக்குமே நோ சொன்னீங்கன்னா அது வந்து டெய்லி நாய்ஸ் டோர். நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டெய்லி நாய்ஸ்னால் என்னென்ன டோர்னு. டெய்லி நாய்ஸ் டோர் தினமும் பண்ணுற பஞ்சாயத்து, அது டெய்லி நாய்ஸ். சிலதெல்லாம் படிப்படியாக அஃபெக்ட் பண்ணுது சார் அப்படின்னா அது ஆன்கோயிங் பேட்டர்ன் டோர். பர்மனெண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது ஒன் வே டோர். அஃபெக்ட் பண்ணுது ஆனால் நான் வெளியே என்னால் வந்துட முடியும் ஈஸியாக வெளியே அப்படின்னா அது ரிவர்சிபிள் டோர். அவ்வளோதான். இந்த 4 டோருக்குள்ளே நீங்கள் எந்த டோரை என்டர் பண்ணுறீங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கரெக்டான டெசிஷன் எடுத்துட முடியும். டெய்லி நாய்ஸ் டோருங்கிறது என்ன அப்படின்னா, டெசிஷன் நமக்கு எடுக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணும். ஏன்னா அது வந்து நமக்கு நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்டுரும். இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணுறது, இன்றைக்கி டிவியில் என்ன பார்க்குறது. ஆனால் நாளைக்கே நம்ம லைஃப்பை மறந்துடுவோம், திருப்பி அதே இடத்துக்கு வருவோம். அதாவது வந்து ஒரு காயினை நம்ம ஃப்ளிப் பண்ணுற மாதிரி. நேற்று ஹெட்ஸ் விழுந்ததுனால இன்றைக்கி ஹெட்ஸ் விழணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஒன்று விழுவலாம். அதனால தான் நிறைய எஃபெக்டிவ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இந்த டெசிஷனை கம்ப்ளீட்டாக வெளியிலே எடுத்துருவாங்க. சேம் க்ளோத்ஸ் போட்டுப்பாங்க, சேம் ருட்டீனு, சேம் டிஃபால்ட்டு. ஃபேஸ்புக் சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார், ஆப்பிள் சிஇஓ மறைந்த ஜீனியஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காங்க. தினமும் ஒரே சட்டை தான். அது வந்து அவங்க போரிங்காக இருக்காங்கிறாலையா? இல்லை, இதிலெல்லாம் டைம் செலவு பண்ண வேண்டாம். இந்த டெசிஷனுக்கு நம்ம டைம் செலவு பண்ண வேணாம். நம்மளே யோசிப்போம், இன்றைக்கி என்னங்க சமைக்கிறது, இதுக்கே ஒரு 40 நிமிஷம் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது 40 செகண்ட் தான் யோசிப்போம். ஸ்டூபிடுங்கிறதுக்கு சொல்ல வரல, அது வந்து ஸ்பெண்டிங் இன்டெலிஜென்ஸ் இன் த ராங் பிளேஸ். இதனால் என்ன நம்ம சொல்ல வருதுன்னா, இந்த டெய்லி நாய்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஏற்கனவே டிஃபால்ட்டாக எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் பொசிஷனுக்கு போயிடுங்க. சேவ் எனர்ஜி ஃபார் த ரியல் டோர்ஸ். இந்த டெய்லி நாய்ஸ் டோரை முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பைலட்டில் போட்டு விட்ருங்க. சரி, அடுத்த ஒரு கேட்டகரி வந்து உண்மையிலேயே லைஃப்பை ஷேவ் பண்ணுறதுக்கான டோர் தான், ஆன்கோயிங் பேட்டர்ன் டோர். இதெல்லாம் எப்படின்னா நம்ம சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கும். சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம உடம்பு ஞாபகம் வச்சுக்கும், பணம் ஞாபகம் வச்சுக்கும், ரிலேஷன்ஷிப், ரெப்புடேஷன், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். ஒரு நாளில் இல்லை, ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பேஸ்லைன் மாறிக்கிட்டே இருக்கும்.
இதில் பாசிட்டிவ் சைடும் சொல்கிறேன், நெகட்டிவ் சைடும் சொல்கிறேன். பாசிட்டிவ் சைடில் 1993 வேர்ல்டு கப் கிரிக்கெட் இந்தியா கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்தது ஜிம்பாப்வேல. எல்லாருமே தெரியும், எல்லாரும் அந்த 1993 ஃபிலிம் கூட பார்த்துருப்போம். கபில் தேவ் உள்ளே வந்து பிளேட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி டிவி இல்லை. ஆனால் அந்த கரேஜ் அன்றைக்கி தான் அவர்கிட்ட இருந்ததா? முன்னாடியே தான் இருந்தது. பல வருஷம் ட்ரைனிங் அண்ட் மைண்ட் செட் அண்ட் ப்ரிப்பரேஷன் இருந்ததுனால தான் மேட்ச் அன்றைக்கி அந்த பேட்டர்ன் வெளியில் வந்தது. எந்த பேட்டர்ன்? டேஞ்சரஸ் சைட் ஆஃப் கபில் தேவ் வெளியே வந்தது. இதோட நெகட்டிவ் சைடு என்ன? ஒரு உதாரணத்துக்கு லேட் நைட் ஃபோன் யூசேஜ். சரி, ஒரு நாளைக்கு லேட்டாக நைட்டில் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் எவ்ரிடே அந்த நைட்டில் உட்காந்து அந்த ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அந்த ஸ்டிமுலேஷன், இதாவது ஸ்லீப் டிப்ரைவ் ஆகுது. நத்திங் ட்ரமேட்டிக் ஹேப்பன்ஸ். பட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப டயர்டாகிறீங்க. உங்கள் பாடி எதை ஞாபகம் வச்சுக்குது, உங்களோட ஆப்ஷன்ஸு, நீங்கள் வேறு ஏதாவது பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே குறையுது. த சிஸ்டம் ரிமெம்பர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்கிற பேட்டர்னை அது மாற்றுது. உங்கள் பேஸ்லைனை, உங்களோட பொட்டன்ஷியலை அது குறைக்குது. எக்ஸிட்ஸ் அப்போ கூட இருக்குது. ஆனால் என்ன, அது ஜெயில் டோர் கிடையாது. போனால் உள்ளே போய் சாத்திக்கிற டோர் இல்லை. ஆனால் நம்ம போகும்போது இது ஆன்கோயிங் பேட்டர்ன் டோருடா அப்படின்னு நம்ம மனசு சொல்லணும். தினமும் நான் செல்ஃபோனை பார்க்குறேன்னா செல்ஃபோனை வேறு ரூமில் கொண்டு போய் வைக்கணும். கபில் தேவ் மாதிரி நம்மளுடைய கரேஜை வளர்த்துக்கணுன்னாக்கா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சச்சின் டெண்டுல்கர் ப்ராக்டிஸ் பண்ணினால தான் பெரிய கிரிக்கெட்டர் ஆகிறாரு. அந்த பேட்டர்ன், பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸை வளர்த்து நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை குறைக்கணும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு டோருக்கு வந்துட்டோம், இந்த ஒன் வே டோர். இங்கே வந்து உங்களுடைய எல்லா ஆப்ஷன்ஸும், ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருது. இங்கே தான் நிறைய நம்ம லைஃப் டாபிக்ஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டேட்டிங் வந்து ஒரு ஹோட்டல் டோர், உள்ளே எட்டி பார்த்துட்டு இந்த ரூம் வேணாம் சார்னு வெளியே வந்துடலாம். ஆனால் மேரேஜ் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஜெயில் டோர், இல்லைன்னா செமி ஜெயில் டோர். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முடிவு வாழ்க்கையை யாருக்கிட்ட பங்கு போட்டுக்கிறது தான். யாரோட லைஃப்பில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம், இந்த டிசிஷன் மட்டும் யாருக்கிட்டையும் எக்காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. நாங்கள் எல்லாம் ஒருத்தர் பார்த்தது கூட இல்லை, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடும்போது கூட ஜாடமாடையாக பார்த்தது தான். நாங்கள் சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு நாங்கள் பெருசுங்க முட்டு கொடுப்போம். தயவு செய்து கேட்காதீங்க. வாழ போகிறது நீங்கள். உங்கள் மனசில் இளையராஜா பாட்டு ஓடணும். உங்கள் பார்ட்னரை பார்த்தா தம்தன தாளம் வரணும். வந்தால் கூட அதோடு நிறுத்தாதீங்க, பழகுங்க. எல்லா விஷயத்துலையும் யாருமே ஒத்து போக முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு? அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்களா, செலவில், பசங்க வளர்ப்பில், சொந்தங்களோட பழகிறதுல, குணத்தில், நல்ல மனசுக்குள்ளே, இதெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிடலான்னு தோணும்போது பண்ணினா சூப்பர். இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் ஒரு மேரேஜ் கவுன்சிலை பார்க்குறது உத்தமம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சண்டை வந்தால் எப்படி டீல் பண்ணணும், எப்படி டீல் பண்ணக்கூடாது, எல்லாமே புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேலே கோவம் வரவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கே சரியாக வேலை இல்லாத போது எதுக்கு கல்யாணம்? நம்ம ஊரில் சில சமயம் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தானாக சரியாயிடும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்ட்டுருவாங்க. தயவு செய்து அதில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் காசு பணம் பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒப்பீனியன் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் முடிவு உங்ககிட்ட. இன்றைக்கி கல்யாணங்கிறது உடஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் பார்ட்னர்ஸு, அவங்களோட ரிலேஷனு, பிறக்க போகிற குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே பாதிக்கும். கல்யாணம் வந்து கை வலங்கு கால் கட்டுன்னு பயமுடுத்தலை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் யூ ஆர் டோட்டலி லக்கி. என்ஜாய், கோ ஃபார் இட். இந்த டெசிஷனை சரியாக எடுத்துட்டா மற்றது எல்லாம் தப்பாக இருந்தாலும் திருத்திக்கலாம். இதுவும் திருத்த முடியும். ஆனால் உடம்பும் மனசும் ரணகலாம் ஆகிடும். இந்த ஒரு பொறுப்பு டெசிஷன் சரியாக எடுங்க. அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் ரொம்பவே முக்கியம். இது ரூம் கூட இல்லை, நான் இதுக்கும் மேலே போவேன். இதுதான் ஃபவுண்டேஷன். இது அடுத்தது சில்ட்ரன். குழந்தைங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். ஆனால் இர்ரிவர்சிபிள். இது போனால் வெளியே வரவே முடியாது. அது தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து நல்ல ப்ரிப்பரேஷனோடையும் மரியாதையோடையும் ஆசையோடையும் அன்போடையும் உள்ளே போகணும். ஓகேயா? இமோஷ்னலி, சோஷியலி, ஃபைனான்ஷியலி வெரி வெரி காஸ்ட்லி. அதனால் சில்ட்ரன் மட்டும் இர்ரிவர்சிபிள். உங்களுக்கு குழந்தை மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அவசரமாக குழந்தை பெற்றுக்காதீங்க. அதே மாதிரி தான் ஹெல்த் வார்னிங்கை இயர்ஸாக நம்முடைய நெக்லெக்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்து 10 வருஷமாக மோசமாக தம் அடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாளில் உங்கள் ஹெல்த்தை மாற போகிறதில்ல. சேம் திங், 10 வருஷமாக கடன்லேயே வாழ்க்கையை நடத்திட்டு திடீர்னு உங்களுடைய லைஃப்பை வந்து மாற போகிறதில்ல. ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக பறி போயிடும். சேம் திங் வித் ரெப்புடேஷன். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இது ஒரு ஜெயில் டோர், ஒன் வே டோர் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உள்ளே போனால் மாட்டிப்போம், நம்மளோட எல்லா ஆப்ஷனும் போயிடும், சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இது ஸ்பீடு பிரேக்கர். அதனால் நிறுத்தி நிதானமாக போகவும், ஸ்லோ டவுன், சேஃப்டி ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு 4 பக்கமும் விசாரிச்சுட்டு அப்புறமா முள்ள கிராஸ் பண்ணி போங்க. சரி, இப்போ குட் நியூஸ். ரிவர்சிபிள் டோர்லாம் கிட்டத்தட்ட ஹோட்டல் டோர் தானே. இது மாதிரி மேலே படிக்கிறது, புதுசாக ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, டக்குன்னு ஜாபை மாற்றுறது, சைடு ப்ராஜெக்ட் பண்ணுறது, சைடு பிஸ்னஸ் பண்ணுறது, வேறு சிட்டிக்கு டெம்பரரியாக மூவ் ஆகிறது,
இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் ஒரு ஹோட்டல் டோர். தைரியமாக உள்ளே போங்க. என்ன தான் இருக்குன்னு பார்த்துருங்க அந்த ரூமில். ஏன்னா அது ஒரு ஏர்லி கேரியர் மூவ் தான், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே ஜாபில் 15 வருஷம் இருக்கிறது அந்த டோரையே ஜெயில் டோராக மாற்றிடுது. சியான் விக்ரம் கேரியரே எடுத்துப்போமே, அவருக்கு ஃபேஸ் பண்ணாத ஃபெயிலியரா, அவர் ஃபேஸ் பண்ணாத ஸ்ட்ரகிளா. ஆனால் அவர் வந்து எந்த டோர்லாம் தனக்கு க்ளோஸ் ஆகலையோ அந்த எல்லா டோர்லையும் உள்ள பூந்து பார்த்துட்டு வந்துட்டார். எல்லா அட்டம்ப்டையும் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் மாதிரி நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி பர்சிஸ்டன்ஸ்னால தான் அவருக்கு வந்து சேதுவில் வந்து பயங்கரமாக பெருசாக ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி டோர்லலாம் மூவ் ஃபாஸ்டர். இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள், புதுசாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக்கை இன்கார்பரேட் பண்ணி க்ரோ ஆகுங்க. சரி, இதுதான் மேத் தட் சேஞ்சஸ் த பிஹேவியர். நம்மளோட லைஃபே வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். 70% டெய்லி நாய்ஸ், 20% ஆன்கோயிங் பேட்டர்ன், 8% ரிவர்சிபிள் டோர், 2% ஒன் வே டோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10%, 2 to 10% ரைட்டாக இருந்தாலே நம்ம லைஃபு ரொம்ப ஈஸியாக மாறிடும். மோஸ்ட் பீப்புள் நம்ம ஃபெயில் ஆகிறது வந்து நம்ம பேட் லக்னால் மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம வி ஓவர் அப்சஸ் ஓவர் நாய்ஸ். தேவையில்லாத இந்த டெய்லி நாய்ஸ் மேலேயே நம்ம நிறைய டைம் ஸ்பெலவ் பண்ணுறோம். பேட்டர்ன்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறோம். அதுவும் பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் மேலே ரொம்ப டைம் செலுத்துகிறோம். ஜெயில் டோருக்குள்ளே அவசரமாக போய் நம்மளை நாமே லாக் பண்ணிக்கிறோம். ஹோட்டல் டோர் முன்னாடி வெளியில் ரொம்ப நேரமாக யோசனை பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியர் இஸ் அ டூல். எந்த டெசிஷன் முன்னாலேயும் இந்த சிஸ்டம் இதை ஞாபகம் வச்சுக்குமா. சிஸ்டம்னா என்ன, நம்ம முன்னாடியே பார்த்தோம். உடம்பு, மனசு, பணம், ரிலேஷன்ஷிப்ஸ், ரெப்புடேஷன், இதெல்லாம் ஏதாவது வகையில் பாதிக்குமா? என்னோடய ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸை லிமிட் பண்ணுதா? எனக்கு இதை வந்து வெளியே வரணுன்னா டக்குன்னு வெளியே வந்துட முடியுமா? எல்லா டோர்ஸோட சாவியும் நம்ம கையில், ஜெயில் டோரை தவிர. சிந்தித்து செயலாற்றுங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்வீங்க. லிசன் டு யுவர் மைண்ட் வாய்ஸ். வணக்கம்.